வசனகர்த்தா பொன் பார்த்திபன் அவர்களை மேடை கழைக்க படக்குழுவினர் வேறு யாராவது இருக்கீங்களா? மகானா அவர்களை மேடை கழைக்கிறோம். மேடை கழைக்கிறோம். கண்டிப்பா வாங்க. நீங்க ஏற்கனவே இடம் செட்டப் பண்ணி வச்ச மாதிரில இருக்கு. வாங்க அப்படியே முன்னாடி. எங்க உங்க ஆளுங்களா கை தட்டல? முதல்ல படக்குழுவினர் சிறப்பு விருந்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் விழாவை துவங்கலாம். நன்றி. நிகழ்ச்சியின் முதலாவதாக இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தேல் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா சார் தயாரிப்பில் இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க. இந்த படத்தில் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அண்ட் ஹரிக்குமார் சாருக்கு ஒன்று சொல்லணும், உங்கள் கெரியரில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் பிரபுதேவா சார், நான் உங்களை இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான நடிப்பு வேறு விதத்தில் ஒரு நடிகரை பார்க்க முடியும். அவரால் ஒரு இன்டென்ஸான ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் நம்ம டான்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய ஆக்ஷனில் பார்த்துருக்கோம். பட் முதல் முறையாக நிறைய சென்டிமெண்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில். ஹரிக்குமார் சார், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக பேசுவாங்க. இந்த படம் பார்த்து முடித்த உடனே நான் ஒரே ஒரு பெஞ்ச் மார்க் தான் வச்சேன். இந்த படம் சூர்யா சார் கரியரில் ஒரு நந்தா எப்படி பேசப்பட்டதோ அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் பேசப்படுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய கலைஞர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த விழாவுக்கு வந்தது மிக மிக கண்டிப்பாக எல்லோரையும் வரவேற்கணும். பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் சத்யா சி, அவர் தான் இந்த விழாவின் நாயகன். இந்த படத்தில் நிறைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடலும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து எல்லா பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் வசனம் இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படும். பொன் பார்த்திபன் சார் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை நல்ல வசனத்தோடு இந்த படத்தில் கொடுத்துருக்கீங்க. சம்யுக்தா மேடம் டான்ஸில் நல்லா உங்களோட சேர்ந்து நீங்கள் தான் டான்ஸ் பண்ணல, எனக்கு அதுதான் வருத்தமாக இருந்தது. மாஸ்டர் சம்யுக்தா ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க. வானான்னு சொல்லிட்டார்ல ஹரிக்குமார் சார், ரொம்ப தப்பு. நான் பார்த்துட்டே ஏதாவது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பாவது மாஸ்டர் நிறைய ஒரு குத்து பண்ண போகிறாரு, பார்த்தா பண்ண மாட்டேன்றாரு. அதனால் போட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்க. ஆனாலும் சம்யுக்தா ஒரு நல்ல பேர் வரும். அவ்வளோ அருமையாக இந்த படத்தில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃபருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த எல்லோரும் இங்கே இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு மிகவும் நன்றி. அண்ட் இந்த விழா இனிதே தொடங்குகிறது. நன்றி கவிதா மேம். ஞானவேல் சார், இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனரில் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கொரோனா முடிஞ்சு மழை முடிஞ்சு ஒரு வழியாக மெதுவாக கரையிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும். இந்த பாடி ராதா, இந்த தேட்டரோட பழைய பேர், இந்த தேட்டருக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஏறத்தாழ 28 வருஷங்களுக்கு முன்னால் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்காக கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் என்னோடய தம்பி, என் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் அம்பத்தூர் எஸ்டேட்டில் பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வாரம் சம்பளம் கொடுப்பாங்க அவனுக்கு, சனிக்கிழமை. ஸோ கரெக்டாக சம்பளம் வாங்குற நேரத்துக்கு நான் அந்த கம்பெனி வாசலில் வந்து நின்றுவேன். சம்பளம் வாங்கிட்டு எனக்கு ஏதோ ஒரு 100-200 கொடுப்பான். காசை வாங்கிட்டு நேரம் இந்த தேட்டரில் தான் படம் பார்ப்பேன். படம் பார்த்து அந்த கேளடி கண்மணி, அபூர்வ சகோதரர்கள், கரகாட்டக்காரன், இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த தேட்டரில் தான் பார்த்தேன். அப்போ அந்த தேட்டரும் ரொம்ப ட்ரையாக இருக்கும், நானும் ரொம்ப ட்ரையாக இருப்பேன். இப்போ நானும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன். இந்த தேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் ஞானவேல் ராஜா கையில் இருக்குது தேட்டரு. அதனால் இந்த தேட்டர் இன்றைக்கி பசுமையாக இருக்குது, கிரீன் சினிமாஸுங்கிற பேரில். ஸோ தேல் படம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம். அந்த டைட்டில் தான் தேல். படம் பாலாக இருக்கும், விஷம் கக்காது, பால் தான் கக்கும். அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஒரு இந்தியாவின் நடன அடையாளம் பிரபுதேவா மாஸ்டர். நமக்கெல்லாம் பெருமை, நம்ம அவர் பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் நடிக்க, ஹரிக்குமார் மாஸ்டர் இயக்க,
ஞானவேல் சார் தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு டான்ஸ் மாஸ்டரை டைரக்ட் பண்ணுறது ரொம்ப புது காம்பினேஷன். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சது மூலமாக ஹரிக்குமார் மாஸ்டர் நன்றி. எனக்கு ஒரு 3 சந்தோஷங்களை கொடுத்தீங்க. ஒன்று பிரபு மாஸ்டர் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அவர் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. 2வது ஞானவேல் சாரோட தயாரிப்பு. எனக்கு முதல்ல லட்சங்களில் சம்பளம் கொடுத்தது ஞானவேல் சார் கம்பெனி தான், ஸ்டுடியோ கிரீன் தான். ஸோ அந்த கம்பெனியில் நடிக்கிறதுல எனக்கு எப்பயுமே பெருமை, ஆசை. 3வது சந்தோஷம், அந்த டைமில் தான் காலா படம் ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி ராவ் மேடம் ரஜினி சாருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அதில் இந்த படத்துலையும் என்னோடய ஒய்ஃப் அவங்க தான். ஸோ ரஜினி சாருக்கு ஒய்ஃபாக நடிக்கிறவங்க நமக்கும் ஒய்ஃபாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீங்க. சந்தோஷம் தானே, சந்தோஷப்பட்டுக்கிற விஷயம் தானே அது, எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான பல சந்தோஷங்கள் எனக்கு கொடுத்த இந்த படத்தில் நடிச்சதை நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான ஒரு கதை. என்னை வச்சு முதல் நாள் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு சீன் எடுத்தார் மாஸ்டர். அந்த சீன் நடிக்கும் போதே ஒரு சிலிர்ப்பாக இருந்துச்சு. நமக்கு உடம்புலாம் புல்லரிக்கும் இல்லையா, ஒரு நல்ல சீன் நடிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. நான் பரியேறும் பெருமாளில் அந்த கிளைமாக்ஸ் சீன் நடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. ஒரு வித்தியாசமான சீனு, ஒரு பேசப்படுற சீன் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஷூட்டிங்லேயே தெரிஞ்சது. அந்த மாதிரி அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் என்னை வச்சு எனக்கும் ஒரு டிசால்வில் என்னோடய பையன் வைப்பான் என்னோட மரணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கதை சொல்ல விரும்பலை. அப்படியான சீக்வன்ஸ் எடுத்தார். அது எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு நெகிழ்வாக ஒரு இது இருந்துச்சு, ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு எனக்கு. அந்த பழக்கடை வாசலில் வச்சு தான் அந்த படத்தோட கதையை எனக்கு சொன்னார் மாஸ்டர். அந்த அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னார் அந்த கதையை. ரொம்ப நல்ல படம், திரைக்கு வரப்போகுது. நம்ம கண்டிப்பாக மாபெரும் வெற்றி படமாக இருக்கும். பிரபு மாஸ்டரோட படங்களில் இது ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாரும் மாதிரியும் நானும் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இவர்களை மேடை கழிக்கிறோம். நிர்வாக தயாரிப்பு ஏஜி ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ கிரீன் ஃபிலிம் சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கம்பெனியில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கல சார். இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் சார் கிரேட், ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபு மாஸ்டர் முன்னாடி நிற்கிறதுக்கும் பயந்தேன் நடிக்கும்போது, இப்போ ஸ்டேஜில் நிற்கிறதுக்கும் பயப்படுறேன். இந்தியா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தியாவோடைய டான்ஸிங் சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி நடித்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் வணங்குற முருகனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகை தேள் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மகா அப்படி எழுந்திருங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பிரசன்ட் பை தேல் மூவி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம டைரக்டர் சார் ஹரிக்குமார் சார் இந்த மூவி நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நடன புயல் நாயகன் பிரபுதேவா சார், பிக் ஃபேன் சார், உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் கூட இந்த மூவி ஒர்க் பண்ணதில். மூவி நல்லா வந்திருக்கு. நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். யோகி பாபு சார் என்னை ஒன் சைடாக தருத்தி லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஹீரோயின் சமிக்தா ஹெக்டே அவங்க நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா வந்திருக்கு. உங்கள் சார்பாக என்னோட சார்பாக படம் வெற்றியடைய எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அழைக்கிறோம். படம் முழுக்க லைவ் லொகேஷன் சென்னை, கோயம்பேடு, மைசூர் என்று பரபரக்கும் காட்சிகளை அழகியலோடு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் வாசு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார் அண்ட் ஹரிக்குமார் சார் வணக்கம். பிரபு சார் வணக்கம். இந்த படம் ஷூட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சிங் இது இருந்தது. என்னென்னா ஃபுல்லாக லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வி ஷார்ட் ஃபார் 15 days. ஸோ நாங்கள் போனாவே ஒரு 5000 பேர் 10,000 பேர் எப்படி அங்கே வந்து போகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி ஷூட் பண்ணுறதே பெரிய இதாக சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் பிரபு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இல்லாதவர் இவர் இருக்கும் இடம் களை கட்டும் ரொம்ப கூலான கூல் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச அழைக்கிறோம். அப்புறம் இல்லை சார், மெதுவாக வந்தாக்க நீங்கள் நடந்து வர்றதுக்கே 2 நாள் ஆயிரம் அப்படின்னோம். நேரத்தின் கருதி நான் சீக்கிரம் வந்துட்டேன்.
மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல் சத்தம் டைரக்டர் ஹரிக்குமார் சாரை சேரும், பிரபுதேவா மாஸ்டர் சேரும், அப்புறம் நம்ம ஸ்டுடியோகிரி நான் போய் சேரும். ஏன்னா இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பெரிய ஜாம்பவான்களாம் உள்ள மேடை இது. சின்ன ராசாவே சித்தெரும்பு என்னை கடிக்குதா, அந்த வால்டர் வெற்றிவேல் அந்த ஷூட்டிங் நடக்கிறப்போ பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன் மாஸ்டர், அப்போது நான் வந்து தூரமாக நின்று பி வாசார் படத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிரபுதேவா மாஸ்டர் இன்றைக்கி என் தோல் மேலே கை போட்டு எனக்கு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தாரு. மறக்கவே முடியாது மாஸ்டர். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நான் நிறைய மேடையில் வந்து நான் ரொம்ப சாதாரணமாக பேசுவேன். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் ஹரிக்குமார் சார் வந்து நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் மேனேஜர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன் என்ன படம் என்ன இதுனப்போ அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, இது மாதிரி ஹரிக்குமார் சார் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. சரிங்க சார், நானும் ஆர்டிஸ்ட் தான். இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் இருந்தாலும் நான் டேரக்டர் ஒரு தடவை வந்து பாருங்கண்ணா. நான் போய் பார்த்தேன், டேரக்டர் சொன்னார் இதில் நீங்கள் பண்ணுறீங்களா என்ன இது அப்படின்னாரு. பண்ணும் உடனே ஒத்துக்கிட்டேன் நானும். காரணம் என்னன்னாக்கா பிரபுதேவா மாஸ்டர் படம், ஹரிக்குமார் சார். காரணம் மதுரை சம்பவம். சும்மாவான்றான். மோசமானவனுங்களே முக்கியமானவனுங்க. அப்படி ஒரு முக்கியமானவர் தான் நம்ம ஹரிக்குமார் சார். இந்த நேரத்தில் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு அளித்த இந்த டீமுக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு, என்னை மறந்துட்டாங்கன்னு நினச்சேன். அக்கா கரெக்டாக கூப்பிட்டீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல் ப்ளீஸ். இந்த கைத்தட்டல் நம்ம தேல் படம் பார்க்குறப்போ ஒரு சீன்லையும் இப்போ நம்ம சார் பேசும்போது கூட சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ஆடவே காணும்னு. கொப்பம் தாமிரபரணியில் தலைமுழுக இந்த படத்தில் நம்ம மாஸ்டருக்கு வேற மாதிரி கேரக்டர். இதை வந்து நான் எழுதி வச்சு சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. என்ன மைக்கு வேலை செய்யல? பேச அழைப்பது வளர்ந்து வரும் நடிகர், சமீபத்திய அண்ணாத்த புகழ் விஸ்வாந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பணிவான வணக்கம். ரொம்ப இது குடும்ப ஃபங்க்ஷன். கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனர் ஹரிக்குமார் சாருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஸ்டூடியோ கிரீன் அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். சினிமாவில் எனக்கு ஐடி கார்டு கொடுத்தது அவங்க தான். அட்டக்கத்திங்கிற கதாபாத்திரத்தில் நான் வந்து அந்த படத்தில் அண்ணனாக நடித்து சினிமாவில் நான் அட்டக்கத்தியில் அந்த அண்ணன் ரோல் தான் மிகப்பெரிய லெவலில் எனக்கு ரீச் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஃப்டர் தென் பிரபுதேவா மாஸ்டரை பற்றி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வருஷங்களாக சினிமாக்குள்ளே நான் வரணும்னு நினச்சதே மாஸ்டரை பார்த்து தான். பிகாஸ் நான் பேசிக்கலி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சமாக ஆடுவேன், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாஸ்டரை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிட்டேன். அதுதான் உண்மை. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நான் பிரபு மாஸ்டரை வந்து ஆர்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வரைவேன். அதனால் அப்படியே கிளாஸில் வரைஞ்சி கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு என்னடா கிளாஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். சினிமாவுக்குள்ளே நான் டான்ஸ் லைனில் வரணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய ட்ராக் ஆக்டிங் லைனில் போயிடுச்சு. இந்த படத்தில் ஹரிக்குமார் சார் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு, என் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே பிரபு மாஸ்டர் சொன்னாங்க நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் இருக்கும் ஷூட்னு சொன்னாங்க. பிரபு மாஸ்டர் கூட எந்த இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, டைலாக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரேமில் இருந்தால் போதும், மாஸ்டர் கூட நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு விரும்பி வந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் நான் பண்ணது. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது லைஃப்பில் இது எனக்கு இது மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஹரிக்குமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய ஒரு ட்ரீம், என்னுடைய ட்ரீமை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் மாஸ்டர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாக் பஸ்டராக போயிட்டுருக்க படம் அண்ணாத்த. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் கீர்த்தி சுரேஷ் மேடமும் அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டியிருக்காங்க. நீங்கள் அடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த தேல் வரப்போது, இதில் அம்மா பையனுக்கான பிளாக் பஸ்டர் நம்ம பார்க்க போகிறோம், பாசத்தை பார்க்க போகிறோம். தேங்க்யூ. அர்ஜய் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் சொல்கிறது அந்த மேடை பேச்செல்லாம் பெருசாக வராது, அதை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறம் இப்படி மக்களை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மதித்து வந்த யாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த
இசை நாயகன் சத்யா சார், வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வாய்ப்பு வழங்கிய ஹரி சார், பிரபுதேவா அண்ணா, ஞானவேல் சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ரோல் கிடைக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சின்னா, ஹரி சார் ஒரு நாள் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு கதை சொன்னார். எப்படி சார் என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை, இந்த லைன் எழுதும் போதே உன் பேர் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோதான், நன்றி, வணக்கம். இனிமை தெரியும் பாடலாசிரியர் கிருதியா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அஞ்சின் சுந்தரம் ஐஎஸ். மேடையில் இருக்கும் சான்றோர்களே, கீழே பார்வையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய படைப்பாளர்களே, என் தாய் வீடான ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பொதுவாக ஸ்டுடியோ கிரீன்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பாடலாசிரியர் புகுந்து பாடல் எழுதுவது என்பது அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்குறதுக்கு அதுக்கு இணையான ஒரு சமாச்சாரம். இது நான் மிகைப்படுத்தலை. அப்படி இந்த கிரீன் கார்டு எனக்கு வாங்கித்தர காரணமாக இருந்த என்னோட இயக்குனர் ஹரிக்குமார் அவர்களுக்கும், எனக்கு என்னை வாய்ப்புகள் வாங்கி ஊக்கப்படுத்தும் திரு சத்யா அவர்களுக்கும், ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த பாடல் பிறந்த கதையை நான் சின்னதாக சொல்லி ஆகணும். ஏன்னா பாடலாசிரியர் முறையில் அதை சொல்லி ஆகணும். ஒரு நாள் சத்யா சார் என்ன ஒரு 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னாரு, வேறு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு. 6 மணி வரைக்கும் வேறு ஒரு இயக்குனர் இருக்கார் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன், 5:50க்கெல்லாம் போயிட்டேன். உள்ளே திறந்து போனால் ஹரிக்குமார் சார் உட்காந்துருக்காரு. என்னோட நீண்ட கால நண்பர்னு சொல்லக்கூடாது, என்னோட சீனியர் அவர். அப்பயே அவர் பெரிய மாஸ்டர், நம்ம மாஸ்டர்கிட்ட இருந்த மாஸ்டர் அவர். பார்த்தோன்னா அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். சத்யா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். என்ன கிருதியா எனக்கு தெரியாதா? ஆனால் கிருதியா தான் எங்களோட தொடர்பில் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ஒரு மனிதாபிமான ஒரு வார்த்தையை ஹரிக்குமார் சார் சொன்னார். என்னென்னா, இந்த படத்தில் எல்லா பாட்டுமே முடிச்சிட்டேன், நீங்கள் என்ன எங்களோட தொடர்பில் இல்லையே அப்படின்னாரு. இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கீங்களே அப்படின்னாரு. இல்லை சார், அது உண்மைதான். அது எனக்கு கொஞ்சம் கூச்சமான சுபாவம். அதனால் அதிகமாக யார்ட்டையும் வாய்ப்பு கேட்க மாட்டேன், வாய்ப்பு வர இடத்துல பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன் அவர். அப்புறம் அந்த எங்கள் மீட்டிங் முடிஞ்சுட்டு சார் கிளம்பிட்டார். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு சத்யா சார் இந்த ஃபோன் வருது. என்னென்னா, இந்த படத்தில் எல்லா பாட்டும் முடிஞ்சாலும் கூட நம்ம பிரபுதேவா மாஸ்டருடைய கேரக்டரை பற்றி ஒரு ப்ரொமோ சாங் பண்ணிடலான்னு ஒரு பிளான் பண்ணி தயாரிப்பு நிறுவனத்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு ஹரி சார். அதை உங்களை வச்சு எழுத சொன்னார் அப்படின்னு. என்ன சாங்னா, ஏறக்குறைய மெட்ராஸ் தமிழ், சென்னை தமிழ் வந்து வழக்கமாக அந்த கானா பாடுற பசங்க கானா பாடலாசிரியர் தான் எழுதுவாங்க. இது கொஞ்சம் ஹைடெக் கானா வேணும் அப்படிங்கிறதுக்காக கிருதியாவே எழுதிட்டோம். நீங்கள் பார்த்தேன், எனக்கு சங்கடமாக இருந்துச்சு அவருக்கு நான் பாட்டு கொடுக்கலன்னு. தயவுசெய்து அந்த ப்ரொமோ சாங் அவரை வச்சு எழுதுங்க அப்படின்ட்டார். இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கன்னு. சத்யா சாரோட கேரக்டர் நான் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப அமைதியானவர். ஆனால் வேலை வாங்கும்போது சார் டியூன் கொடுங்கன்னா, டியூன் என்கிட்ட ஏது அப்படிம்பார். அடுத்த வார்த்தை நீங்கள் ஏதாவது 2 வரி எழுதுங்கம்பார். அப்புறம் அப்படியே எழுதி வாங்கிட்டு, பாட்டை எழுதி வாங்கிட்டு தான் வெளில விடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல், அவர் வித்தியாசமான ஒரு ஸ்கூலை சேர்ந்த சத்யா அவர்கள். இப்படி தான் இந்த படத்தில் நான் பாட்டு எழுதினேன். ஹரிக்குமார் சாரை பற்றி சொல்கிறது அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி நான் வந்து அவரை இடைவெளி விட்டு போச்சு. ஏன்னா அப்புறம் தூத்துக்குடி நடித்த பிறகு மதுரை அந்த நிறைய படங்கள் அவர் பண்ண ஆரம்பித்ததுனால அந்த டச்சு விட்டு போச்சு. அவருடைய தொலைபேசியும் தொலைச்சிட்டேன். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ கொஞ்ச நாள் மலையாள திரைப்படங்களில் வரக்கூடிய தமிழ் பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்குறாங்க. வர்ண அவசியம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து இவர் துல்கர் சல்மானுக்கு 2 பாட்டு எழுதினேன். அப்புறம் கமத்துங்கிற ஒரு படம், திலீப்பும் இவர் நம்ம மம்முட்டி சார் நடித்த ஒரு படம். அதில் ஒரு தமிழ் பாட்டு கோயம்புத்தூரில் நடக்கிறதுனால தமிழ் பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. இப்படி மலையாள திரையுலகம் காலு ஊன்ற போது இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய நேரம் கிடைச்சதுனால பழைய மலையாள படங்கள் பார்க்கும்போது பார்த்தா கோரியோகிராஃபியில் ஹரிக்குமார் வருது. நான் ஒரு நண்பர்கிட்ட செக் பண்ணிட்டேன், நம்ம ஹரி சாரானு, அவரே தான் அப்படின்ட்டு. இப்போ மலையாள திரையுலகம் மிகப்பெரிய சாதனையெல்லாம் அவர் படைச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பிரபுதேவா சாரோட பேரை இங்கே மட்டும் அவர் காப்பாற்றல, அங்கேயும் போய் காப்பாற்றிருக்கார் அவர். அதுதான் ஹரிக்குமார் சாருக்கு எனக்குள்ள ஒரு உணர்வு. 2வது, இந்த மனிதாபிமான உணர்வு என்ன, இந்த படத்தில் விட்டுட்டோங்கிற ஒரு உணர்வில் ஒரு ப்ரொமோ சாங் அவரை பற்றி எழுதுங்க. ஆனால் ஸ்க்ரீனில் அது வரல, லிரிக்கல் வீடியோ போடுறதுக்கு அவங்க டைம் இல்லைன்னு என்கிட்ட ஓப்பனாகவே சொன்னார்.
நான் இப்போ கடந்த வாரம் அவரும் சத்யா சாரும் ஃபோன் பண்ணும்போது நான் மார்பளவு தண்ணியில் மார்த்தாண்டத்தில் இருந்தேன், ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் இருந்தேன். மார்பளவு தண்ணி 3 டேம் திறந்துட்டாங்க. தண்ணியில்ட்டு ஃபோனில் எப்படி வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் சொன்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த நிகழ்ச்சியை கலந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தோட நாயகனை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் +2 படிக்கிற டைம் நினைக்கிறேன், இல்லை BA ஃபஸ்ட் இயர் படிக்கிற டைம் நினைக்கிறேன். சின்ன ராசாவை கேட்டதும்பில் அது தெரியும் நமக்கு. அந்த பாட்டு அவராலையும் ராஜா சாராலையும் நின்றுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து நினச்சேன், இவருக்கு சென்னைக்கு போனால் இவருக்கு பாட்டு எழுத முடியுமா அப்படின்லாம் நினச்சேன். இன்றைக்கி அந்த கனவு நிறைவேறி இருக்கு. அந்த ப்ரொமோ சாங் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமே யூடியூப்பில் வரப்போகுது. அந்த சாங்கில் அவரோட கேரக்டரை பற்றி ஃபுல்லாகவே ஹரி சார் எழுத சொல்லியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டு கேரக்டர். அதாவது நீங்கள் இதில் ப்ரொமோ நம்ம இதில் ட்ரெயிலரே பார்த்துருப்போம், நிறைய இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற உண்மை ஹரி சார் கண்டுதானே? லெஃப்ட் ஹேண்டு. அந்த இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு எப்போவுமே மூளை ஜாஸ்தி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமாக எழுதுவாங்க, அதே சாப்பிடுவாங்க, ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி வேலை செய்யும். அப்போ சென்னை தமிழில் எல்லாம் எழுதிக்கிட்டே வரும்போது பீச்சாங்கை, சென்னை தமிழில் இந்த சரி மன்னிக்கணும், நம்ம காசிமோடு தமிழ்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதில் பீச்சாங்கை, மூஞ்சியில் பீச்சாங்கையை வைக்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நொட்டாங்கைன்னு ஒரு வார்த்தையை போட்டேன். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஹரி சார் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். மீனிங் கேட்டாருங்க, எனக்கு என்ன நொட்டாங்கை அப்படின்னு. இல்லை சார், நம்ம ஊரில் பீச்சாங்கைன்னு சொல்கிறாங்க, அது வந்து முகவை மாவட்டத்தில் அந்த மதுரை மண்ணுக்கு அந்த பக்கம் நொட்டாங்கைன்னு சொல்லுவாங்க, அது போட்டேன். சினிமாவில் புதிய புதிய வார்த்தைகளை, அதாவது பயன்படுத்தாத வார்த்தைகள், புதிய வார்த்தைன்னு ஒன்றுமே இல்லை, பயன்படுத்தாத வார்த்தைகள் தான் நிறையா இருக்குது. அந்த பயன்படுத்தாத வார்த்தைகளை எழுதுனதில் சத்யா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அருமை நண்பரும் நடன இயக்குனரும் இப்போது பிரபலமாக போகிற இயக்குனருமான ஹரிக்குமார் சாருக்கும், எனக்கு வாய்ப்புகள் வழங்கி ஊக்குவித்து கொண்டிருக்கும் திரு சத்யா அவர்களுக்கும், பிரபுதேவ சார் அவர்களுக்கும், எங்கள் எல்லாருக்குமான லீடர் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தபாங் 3 யங் மங் சங் ருத்ரன் என்று நீளும் இவர் பாடல் வரிகள். பாடலாசிரியர் லாவர்தன் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச. வணக்கம். என் தேடலுக்கு கிடைத்த மேடை இது. என்னுடைய முதல் படம் தேல் தான். இந்த வாய்ப்பு வழங்கியது சத்யா சார் தான். எப்போதுமே சரி, இளைஞர்களுக்குன்னு மனக்கதவையும் அரைக்கதவும் எப்போதுமே திறந்திருக்கும். எப்போ வேணாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் சத்யா சார் அவர்கள் தான். இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்குவேன். அதே சமயத்தில் ஹரிக்குமார் சாருக்கு என்னோட தேங்க் பண்ணுறேன். அவங்க தான் அந்த வாய்ப்பு கொடுத்தது. அதே மாதிரி இன்று 10 படங்களுக்கு மேல் நான் எழுதியிருந்தாலும் தேல் தான் என்னுடைய முதல் படம். பாடல் நன்றாக வந்திருக்கிறது. இந்த பாடலை பாடியிருக்கும் மீனாட்சி இளையராஜா அக்காவுக்கும் மகாலிங்க அண்ணனுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் ஒரு கதை சொன்னாங்க சார், நானும் ஒரு கதை சொல்லிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். வானத்தை போல் இந்த ஊர் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போயிலிருந்து நான் சாரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். எல்லோரும் ஒரு கதை சொல்லிட்டாங்க, நானும் ஒரு கதை சார். வானத்தை போல் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது சாரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சார் நடித்த படத்தில் நான் ஒரு அங்கமாக இருக்கேன், நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் இப்பாடல்கள் எல்லாம் வெற்றி பெறும், இப்படங்களும் வெற்றி பெற்று மாபெரும் வசூலை வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. ஃபஸ்ட் வந்து பிரபுதேவா சாரோட மூவியில் நான் மியூசிக் பண்ணுறதே ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸு. நான் நினச்சேன் இந்த படம் வந்து ஹரிக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவர் என்னை கூப்பிட்டதே இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நான் எங்கேயுமே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த படத்துக்கு, இந்த எமோஷனான சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஞானவேல் ராஜா சாரும் எனக்கு கால் பண்ணி பேசினார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நினச்சேன் எமோஷன் இருந்தாலும் சரி, பிரபுதேவா சாரோட டான்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இதில் வந்து ஏதாவது நம்ம செம்ம சாங் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவர் வந்து ஸ்டோரி சொல்லும்போது இதில் வந்து டான்ஸ்லாம் எதுவுமே இல்லை, வெறும் எமோஷன்ஸ் மட்டும்தான் மெயினாக அதில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது பார்த்தேன்,
பிரபுதேவா மாஸ்டர் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், பயங்கர ஜாலி கேரக்டர் பார்த்துருக்கோம், ஒரு ஃப்ரீக் அவுட்டாக நிறைய பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டோட்டலாக வந்து அப்படியே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு. நான் பர்டிகுலராக ஒரு சீன் வந்து ஹரிக்குமார் சார்கிட்ட கூட சொன்னேன். அவங்க மதரை வந்து ஹக் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது வந்து சான்ஸே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அந்த சீனை பார்த்துட்டு எல்லாருமே சொல்வீங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஹரிக்குமார் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே இருப்பார். எந்த ஒரு விஷயமும் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏதாவது எங்கேயா வரணுன்னா ரொம்ப சீக்கிரம் ஏர்லியராக கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும். என்னை கூட அவர் சீக்கிரம் வந்துட்டார், நான் லேட்டாக வந்தேன் எப்பவுமே. ஸோ அதே மாதிரி அது அவர்கிட்ட வந்து ஏதாவது லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது அனுப்பும்போது டைப் பண்ணி அனுப்பும்போது ஏதாவது நான் மிஸ்டேக் ஆகிடும். மிஸ்டேக் பண்ணால் கூட அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார், ஏன் இங்கே இந்த லா போட்டிருக்கீங்க, இந்த லா போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த மூவிலையும் வந்து அவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த மூவியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எப்படி படத்தில் இவ்வளோ எழுதியிருக்கீங்கல்ல? பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போதும்னு சொன்னது நிறைய எழுத விடல மாஸ்டர், அதனால தான் சொன்னேன். மாஸ்டர் நானும் ஒரு கதை சொல்லிக்கிறேன் மாஸ்டர். ஏன்னா வானத்தை போல பற்றி சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் மாதிரி நானும் பிரபுதேவாவின் ரசிகன். மின்சார கனவு எத்தனை வாட்டிங்கலாம் தெரியல, தேட்டரில் கோயம்புத்தூரில் பல்லவியில் தானமில் ரிலீஸ் ஆச்சு. பல்லவியில் ஓட்டினாங்க, பக்கத்துலேயே அனுபல்லவி. அது 125 days போச்சு. முடிஞ்ச அளவு பார்த்துருப்பேன் நான். பின்னாடி உட்காந்து பார்த்தோம் முதல்ல, அப்புறம் கொஞ்சம் காசு கம்மியாச்சு நடுவில், அப்புறம் முதல் ரோல் உட்காந்து பார்த்தோம். இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை அதே முதல் வரிசையில் பிரபு மாஸ்டரோட உட்காந்து பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஏதோ ரவுண்ட் ஆஃப் ஆச்சு. அன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. இதோட குட்டிக்கிறது தான் மாஸ்டர். அது மாஸ்டர் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமானது, பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். நான் எப்பவுமே அவர் ஒரு ஃபேன் பாயாக தான் பார்த்துட்டே இருப்பான்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபேன் பாயின்னு தெரிஞ்சுனாலும் கொஞ்சம் ரொம்ப ஓட்டிடுவார் அப்படின்னு. அப்புறம் கதையெல்லாம் பேசுவோம் அவர் கூட. பார்த்தா திடீர்னு ஒரு வாய்ப்பு அவர் படத்துக்கு எழுதுறதுக்கு. ஆசையாக ஓடுறேன், காமெடி பிச்சு தள்ளிடணும் மாஸ்டருக்கு. நல்ல டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அது ஹரிக்குமார் சார் வச்சுருப்பாரு. அதுக்கு லீடெல்லாம் பண்ணி வேறு மாதிரி நிறுத்துகிறோம் அப்படின்னு போய் கதையை கேட்டால் அவர் ஆட மாட்டார். படத்தில் காமெடி இல்லை. அப்புறம் வசனம் நீங்கள் அவருக்கெல்லாம் ரொம்ப எழுதக்கூடாது. அநேகமாக ஒரு 3 டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏய் என்ன சொல்கிற, வேணாம், இதோட தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மாஸ்டருக்கு நான் எழுதுனது. மிச்சம்லாம் அவர் எழுதிக்கிறேங்க, நீங்கள் ரொம்ப எழுதுறீங்க, அருவி மாதிரி கொட்டாதீங்க, இந்த கேரக்டர் தேளு, கொட்டுனா கொடுக்கணும், விஷம் கொட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. சரி நம்ம தனியாக உட்காந்து எழுதுனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி அவர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். அவர்கிட்ட ஒரு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முடியும் போது பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சீன் தான் அவர் கூட உட்காந்து முடிப்போம். முடியும் போது பார்த்தா திருப்பி படிப்பார். அவர் படித்து முடிச்சுன்னு ஒரு திருப்தியோடு தான் கிளம்பி வருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் அந்த நாட்கள். மறுபடியும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு காத்துட்ருக்கேன். மாஸ்டர் எனக்கு ஏதோ ஒரு காமெடி படத்தில் பிரபு மாஸ்டர் படத்தில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அடுத்து ஞானவேலண்ணன் அவர்கள் என்னால் ரொம்ப என்றைக்குமே அன்பாக இருக்கிறவர், உரிமையாக சந்தோஷமாக பேசுவார். நான் இந்த மாதிரி நிறைய தியேட்டர் எடுத்து நடத்தணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. சினிமாக்காக நீங்கள் எப்பவுமே ஓடிட்டே இருப்பீங்க. இன்னும் இது ஒரு எக்ஸ்பேன்ஷனாக பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஹரிக்குமார் சார் வந்து ஒரு 3-4 கேலண்டர் இந்த படத்தில் மாட்டியிருக்காரு. இது பின்னாடி பேசப்படும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நன்றி, வணக்கம். இருக்கு விழாவில் அடுத்து நாம் பேச அடைக்கிறோம். கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி சூப்பர் ஹிட் படத்தில் நடித்தவர். தமிழில் கோமாளி படம் அடுத்து தேள் படத்தின் நாயகியாக அழகான நடிப்பை ஆடல் பாடலுடன் வழங்கியுள்ள சம்யுக்தா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். Everybody is saying a story, so when I sat there, I felt like even I should say a story. இந்த ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் பார்த்தீங்கல்ல, லாஸ்ட்டில் வந்த சாங், அந்த சாங் முன்னாடி டே எனக்கு பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஹேண்ட் லெக் எல்லாமே ஐ வாஸ் ப்ளீடிங் ரியலி பேட். சாங் ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மீ. வெரி சாரி, பை த வே, வெரி வெரி சாரி.
இந்த மூவியில் நான் பைக் ஓட்டுறேன், ரியல் லைஃப்பில் கூட நான் பைக் ஓட்டுவேன். ஐ ரியலி லைக் ரைடிங். ஸோ ஷூட் முடிஞ்சப்புறம் நான் ஃப்ரெண்ட் பைக் எடுத்துகிட்டு மைசூரில் ஃப்ரெண்ட் பைக் எடுத்துகிட்டு சும்மா அலோன் ரைடுக்கு போயிட்டேன். வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. I was alone. I got hurt very badly. I called my director and I said, sir, nothing, one small accident has happened. He's like, okay, you come to the hotel first and we'll see. The hotel, when I reached the hotel, sir, is like small accident. My right hand, right leg, full, everything was scraped out. Song la paaka mudiyum. You can see some, if you see my leg, you can see it. Immediately, and Prabhu sir obviously so busy, everybody knows, to get his dates is difficult. But he said, it's okay, you have to rest, you have to take care. We'll shoot this some other time. And we shot the song after like a month. I took a month to recover. So thank you for the team. I have so many stories from this movie, but I think one definite thing is I haven't danced. Till now, I've done about 8 movies. எந்த ஃபிலிம்லும் நான் டான்ஸ் பண்ணல. என்னன்னா எனக்கு செகண்ட் ஃபிலிம் ஆஃபர் கிடைக்குது பிரபு சாரோட. ஆனால் அந்த ஃபிலிம் ஃபார் சம் ரீசன் இட் டென்ட் ஹேப்பன். அண்ட் தட் டைம் ஐ டிசைடட் நான் பிரபு சாரோட ஃபிலிம் பண்ண வரைக்கும் நான் அடுத்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணல. ஸோ ஐ வெயிட்டட் and I did this film. I danced and I'm very happy. I'm hoping you all will like it. All of you came and said in the film that dance le na pannirke dance. And hopefully all of you will like it. I definitely will hope for a chance in the future where I get to dance with him. But this was a beautiful experience. Thank you so much, Prabhu sir. Thank you, Hari sir. Thank you so much for the opportunity, everyone. It was a great opportunity working with this team. It was super fun. Thank you, Vicky, and special thanks to our producer, Nanavil sir. Thank you so much. Thank you. Thank you, Samyukta. நீங்கள் சொன்ன கதை வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அடுத்து பேசுனதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. நெக்ஸ்ட் தமிழில் சீக்கிரம் பேச ஆரம்பிங்க. ஓகே, இது போதும், இப்படியே ஆரம்பிக்கலாம். விழாவில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தந்தவர் 100 படங்களுக்கு மேல் நடனம் அமைத்தவர். இன்று பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த பிரபுதேவா மாஸ்டருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசின உடனே இம்மீடியட்டாக ஓகே இது பண்ணலான்னு சொன்ன தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் நன்றி. தேள், ஆக்சுவலி இந்த டைட்டில் என்னென்னா, தேளுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது. ஆக்சுவலி அது குட்டி போட்டதுன்னா ஒரு குட்டியிலேருந்து 30-40 குட்டி வரைக்கும் ஒரே டைமில் போடும். அது அந்த டைமில் வந்துட்டு அது தன்னோட முதுகில் வச்சுக்கிட்டே குட்டி போட்டோன்னா எல்லா குட்டிங்களையும் முதுகில் வச்சுக்கிட்டே தான் அது சுற்றும், அது காப்பாற்றிக்கும். அந்த மாதிரி குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படத்தோட கனெக்டடு, அதுதான் தேள். அதே மாதிரி அதுக்கு ஒரு இந்த சின்ன ஒரு ட்ராப் சாராயம் அது மேலே விழுந்ததுன்னா கூட அது வந்து தன்னைத்தானே கொட்டிக்கும் தேள். அதுக்கு இவ்வளோ பாய்சனஸ் ஒரு இன்செக்ட்க்கு வந்துட்டு பாய்சன் பிடிக்காது, இந்த மாதிரி இது பிடிக்காது. ஸோ அதுவும் இந்த படத்தோட கனெக்டடான ஒரு விஷயம். கனெக்டட் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி தேள் கொட்டிக்கிட்டால் ஹார்ட் அட்டாக் வராது. ஆக்சுவலி இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. ஸோ யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நம்ம ஒரு வாட்டி தேளை வச்சு கொட்டிக்கலாம், உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேள் டைட்டில் அதோட இதுவும் இந்த படத்தோட நிறைய கனெக்டடான ஒரு விஷயம். அண்ட் சத்யா மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலி அவரோட டே இன்னைக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ வெரி குட் பர்சன், குட் ஹார்ட்டட் பர்சன். அதுக்கே அவரை பாராட்டி ஆகணும் நான். ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ தடவை நான் அவரை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த கொஞ்சம் இந்த பேண்டமிக்னால தள்ளி போனதுக்கு அவ்வளோ டைம் இருந்தது, அப்பப்போ போயிடுறது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பண்ணியிருந்தோம். சாங் மட்டும் இல்லை, ரீ ரெக்கார்டிங்கில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்.
அண்ட் சாங்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா இப்போவும் வந்துட்டு அவர் இந்த அப்டேட்டட் டோன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஃபைனல் கொடுக்குற வரைக்கும். இஸ் சச் அ டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் இந்த படத்தில் 4 பேர் லிரிக் ரைட்டர்ஸ், விவேகா, உமாதேவி, லாவரதன் அண்ட் கிருதயா. அண்ட் கிருதயா அவர் சொன்னார், எல்லாமே டீட்டெயில்ஸ் அவர் சொல்லியிருந்தார். அதேமாதிரி லாவரதன் ஃபஸ்ட் டைம் அவரும் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அண்ட் விவேகாவோட இந்த ஃபஸ்ட்டு பல்லவி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி மாதவி பொன்மைகளால் தோகை விரித்தாள். ஆக்சுவலி அவர் நிறைய லிரிக்ஸ் தந்தார், அதில் எதுவுமே செட் ஆகாமையே இருந்தது. பல்லவி சரணம்ஸ்கெல்லாம் எக்கச்சக்கமாக தந்திருந்தார், பல்லவி மட்டும் செட் ஆகாமல் இருந்தது. அப்போ தான் ஆக்சுவலி பிரபுதேவா சார் மாரிஷியஸில் இருந்தார். பல்லவி மட்டும் இன்னும் செட் ஆகலைன்னப்போ அவர் பழைய சாங்கோட லிரிக் ஏதாவது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது திருப்பி நைட் அடித்து சொன்னார், இந்த மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள் அந்த பாட்டோட லைன் தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பல்லவியில் ஒரு சிலப்பதிகாரமே வரும். அதாவது மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் அந்த லைனோட கண்டினியூஷன் ஃபுல்லாக சிலப்பதிகாரத்தை வச்சு பல்லவி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார் சாங்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி உமாதேவி அவங்களோட லிரிக்ஸ், அவங்க காலா நிறைய போன கபாலி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நியூ லைன், அம்மாவுக்கும் இவருக்குமான கேரக்டரைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதில் பிள்ளைக்கு தாயொன்று கருவானதே, அது ரொம்ப எக்ஸலண்ட் லைன். அது ஆக்சுவலி பிள்ளைக்கு தாய் ஒன்று கருவானதே ஒரு தாலாட்டு தாய்மைக்கு உருவாகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு சாங்காக இருந்தாலும் 4 பேருமே ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே. அதேமாரி பாடின பிரியா ஹிமேஷ் அந்த சாங் பாடியிருந்தாங்க மாதவி பொன்மையிலால். அதேமாதிரி வாட்டர் தியேட்டர் மீனாட்சி இளையராஜன். ஆக்சுவலி அவங்கள பார்த்தது கூட கிடையாது, பாட்டு கேட்டோடனே வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோம். மகாலிங்கம் அவரும் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் என்னோட டெக்னீஷியன்ஸை பற்றி எல்லாம் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலி விக்னேஷ் எப்படின்னா, ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னா கூட அவரை திட்ட தோணாது, கட்டி பிடிச்சி தான் பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிச்சிடுவார் அவர். அண்ட் சொன்ன மாதிரி லைவ் லொக்கேஷன்ஸில் நிறைய பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே கோயம்பேடு மார்க்கெட் அது இதெல்லாம் ரொம்ப ரியல் க்ரௌடை வச்சுட்டு பண்ணியிருந்தோம். ஆர்ட் டைரக்டர் செந்தில் இருக்கட்டும், டைலாக்ஸ் பொன் பார்த்திபன், பிரவீன் கேஎல் எடிட்டர், அண்ட் அவர் ஸ்பாட் ஒர்க் பண்ண அசோக், அது மாதிரி அன்பர் ஃபைட் மாஸ்டர் இப்போ எல்லாம் பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதில் அவரோட எஃபர்ட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு பிகினிங் ஒரு ரீசனாக இருந்த ராஜா இபி அண்ட் சிபி ஜெய், பரத், பிரபாகர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இதில் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா, உடனே சொன்னவங்க நடித்தாங்க. ஆக்சுவலி அதுக்கு 2 ரீசன். ஒன்று பிரபுதேவா சார் கூட நடிக்கிறேன்னு உடனே ஓகேன்றாங்க. இன்னொன்று ஸ்டுடியோ கிரீன். நான் கேட்ட உடனே வந்துன்னு சொன்னாங்க. இது 2 தான் மெயின் ரீசன். ஞானவேல் ராஜா சார் பேனருன்றதும் ஒரு மெயின் ரீசன்றது எனக்கு தெரியும். எல்லாமே 2 days 3 days ஆர் 4 days கேரக்டர்ஸு, ஆனால் எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அண்ட் எல்லாரும் அவங்க பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன் வரும்போதும் இந்த கேரக்டருக்கு இவர் வரான்னு ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை வந்துக்கிட்டே இருப்பாங்க. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லா வரும், கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும் அதுக்கு. அண்ட் ஈஸ்வரி ராவ் பற்றி சொல்ல மறந்துட்டேன், அவங்க வரல, அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃப்ளைட்டு லேட்னால கால் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க மதர் ரோலில், ஆனால் எந்த ரோலுக்கு வேணால் ஃபிட் அவங்க அந்த மாதிரி. ஷி ஹஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். அண்ட் சம்யுக்தா ஹெக்டே ஹீரோயின் சொன்ன மாதிரி பிரபு சார் கூட நின்று ஆடிட்டு அவங்க டான்ஸுக்கு பேர் எடுக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ இவடான டான்ஸை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் மகானா இப்போ 2-3 படம் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் யோகி பாபுவோட ஒன் சைட் லவராக வருவாங்க. அண்ட் யோகி பாபு கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷத்ரு ஃப்ரம் ஹைதராபாத் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து பண்ணியிருக்கார். அவருக்கான கேரக்டர் பரணி, மாரிமுத்து சார், கூல் சுரேஷ், அர்ஜய், நிறைய. அண்ட் கார்த்திக் அசோக்னு சொல்லிட்டு அவர் மேடைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கோரியோகிராஃப் பண்ணது மாதவி பொன்மைகளால் சாங் விஜய் சதீஷ் பண்ணாங்க. அண்ட் வாட்டர் தியேட்டரை ஜானி ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ தேவ் டன் தேர் ஜாப் எக்ஸலண்ட்லி. அண்ட் எனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சதுனால நான் நினச்ச மாதிரி இதை ரொம்ப குயிக்காக என்னால் எக்ஸிக்யூட் பண்ணவும் முடிஞ்சது.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் பிரபுதேவா மாஸ்டரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு வந்து நடிப்பாருன்றது கூட எனக்கு டவுட் இருந்தது ஃபஸ்ட்டு. என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு லைவ் க்ரௌடோடு எடுக்கணும். ஃபஸ்ட்டு டே எடுக்கிறப்போ ஃபஸ்ட் ஷாட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி ரெடி பண்ணிவிட்டு என்னோடய அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு வர வச்சுட்டேன், மைக்கு ஆஃப். பட் கத்தி விக்கிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷாட் எடுத்து பார்த்த உடனே ஓகே சொன்ன உடனே தான் அடுத்ததெல்லாம் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எப்படி பண்ணாருன்னா, மார்க்கெட்டுக்கு எப்போ கூப்பிட்டாலும் ரெடி. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லி ஆகணும், நான் காலையில் ஒரு 9 o'clock வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் 8:55 வித் மேக்கப் காஸ்டியூமோடு இருப்பார். 7:15 வந்திருக்கேன்னா 7:13 மேக்கப் காஸ்டியூமோட வந்துடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தார். ஸோ அதனால தான் நான் நினச்ச மாதிரி ஒரு நாளைக்கு 4 scenes or 5 scenes வாட் எவர் இட் இஸ் என்னால் ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆப்ரேட்டிங். And I think I've not missed anyone. And thank you once again. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் முடிஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. பட் இந்த நேரத்தில் இதை பண்ண ப்ரொடியூசருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி சத்யா சார் ஒரு பாட்டு பாடியது, அதுதான் பியூட்டிஃபுல். அம்மா சாங் ஆக்சுவலி அது ட்ராக் பண்ணது தான். ட்ராக் பண்ணிவிட்டு வேறு சிங்கர்ஸை வச்சு பாடணுன்னு தான் நினச்சது. பட் இந்த இம்பேக்ட் ஷூட் பண்ணும்போது கிடைச்ச இம்பேக்ட் இல்லாமல் இருந்தது சார். அதுதான் ட்ரூ. அதனால அப்படியே அதே மெயிட் பண்ணோம். பிரபு சார் அது நல்லா இருந்தது, இப்போ இந்த வாய்ஸ் நல்லா இல்லையே. ஆக்சுவலி நல்ல சிங்கர்ஸ் தானே, இது அவர் அவ்வளோ டெப்த்தாக பாடியிருந்தார். ஸோ அதை அப்படியே வச்சோம். அதே மாதிரி தான் இதுவும் ஆச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு ப்ரொமோ சாங் தானே, சும்மா அப்படியே பாடணும். அப்போ தான் அதுவும் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணது. ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். தேளு 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 பிரிச்சு மேய தெரிச்சு ஓடு ஊரு ஒய்ங்கா ஊடு போய் சேரு மொரச்ச கீஞ்சு போகும் மூஞ்சு மேல டாரு. என்ன ஒரு எஃபெக்டோட பாடிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் உங்களுக்காக 2 minutes நான் டைம் எடுத்துக்கிறேன். உங்களுக்காக அதிகபட்சம் எத்தனை நாட்களுக்கு மையம் கொள்ளும்? 90களில் தமிழகத்தில் உருவான 2 புயல்கள் அன்றும் இன்றும் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆட வைத்து வருகின்றனர். ஒன்று இசை புயல், இன்னொன்று நடன புயல். ராஜாதி ராஜன் இந்த ராஜா என்று ஆடத் தொடங்கியவர் சிக்குபுக்கு ரயிலே மூலம் நம் மனங்களில் தண்டவாளம் போட்டார். சமீபத்திய சரித்திர வெற்றி ரவுடி பேபி வரை நடனம் மட்டுமல்ல, நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு என்று தொட்ட துறைகள் எல்லாவற்றிலும் தூள் கிளப்பியவர். அனைத்து வயதினரையும் ரசிக்க வைக்கும் ஆல் இந்தியா என்டர்டெய்னராக வலம் வருகிறார். இந்த இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சனுக்கு மைக் என்றால் மற்றும் சற்று அலர்ஜி. அந்த அலர்ஜியை இன்று ஒதுக்கி வைத்துவிட்டு கேமரா முன் காட்டும் அதே எனர்ஜியுடன் நீண்ட உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் தேல் படத்தின் ஹீரோ நடன புயல் பிரபு தேவா அவர்களே. மேடையில் இருக்கிற என்னோட லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இப்படி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படியே வந்துடுறேன், இப்படி லைனாக வந்துடுறேன். அது எனக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் நான். அப்புறம் ராஜா ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த படத்துக்காக அந்த பேக் போன் மாதிரி பின்னாடி இருந்து உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் ராஜா. அப்புறம் ஆர்ட் டைரக்டர்னால் நமக்கு படத்தில் செட்டே தெரியாத மாதிரி இருக்கணும், அதுதான் ஆர்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட வேலையே தெரியாத மாதிரி இருக்கும் ஆர்ட் டைரக்ஷன். அப்புறம் தனஞ்சய் சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து என்சைக்ளோபீடியா, அவர் கம்பெனியில் சேர்ந்துருக்காரு. தேங்க்யூ சார், சூப்பர். பார்த்திபன் நம்ம கூட பாம்பேலெல்லாம் வந்து நம்ம ஒரு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய படம் டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ இல்லை, பட் பரவாயில்ல. இந்த சில வாட்டி சைலண்ட் கூட நல்லா பேசுவேன். அந்த அப்புறம் நான் கூட டப்பிங் கூட எனக்கு வந்து ஆக்சுவலாக ஆமாம் இந்த மாதிரி ஆஃப் டேயில் முடிஞ்சிடுச்சு. காத்தால போனேன், ஆஃப் டேயில் இப்போ டப்பிங் பேசிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே சார் முடிஞ்சிடுச்சுன்னு. அப்படியா? ஓகே அப்படி வந்துட்டேன். விக்னேஷ், அப்புறம் அவர் கூட இன்னொரு படம் பண்ணுறேன், வெரி டேலண்டட் ஹை. இன்னும்
பெரிய பெரிய படம்லாம் பண்ண போகிறாரு. வெரி டேலண்டட் அண்ட் வெரி என்தூசியாஸ்டிக். பெஸ்ட் ஆஃப் லக் விக்னேஷ். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், அவரை பார்க்கும்போது என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர் மாதிரியே எனக்கு ஒரு ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி டீச்சர் பார்த்த மாதிரியே இருக்கும். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து அவருக்கு கலாட்டா போயிருந்தேன். ஃபங்க்ஷனில் போகும்போது அவர் பார்த்து பாவாங்க மியூசிக்கில் இருந்தாங்க, பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்திபன் சார், இல்லை சார் ஏதாச்சும் தப்பு பண்ணால் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்களா அவர்? சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார், இன்னும் நம்ம நிறைய படம் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, யங்ஸ்டர், இந்த இளம் கன்று பயமறியாத மாதிரி அப்படி ஒரு வேகம். அப்புறமா அந்த படங்களில் பற்றி அவர்கிட்ட ஒரு என்னை எப்பயாச்சும் பார்க்க வருவார். அதனால் ஒரு 1 hour 1.5 hour அவ்வளோ நாலேஜ், இந்த படம் அந்த படம் எப்படி. அப்புறமா அவர்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. அவரோட எல்லா பிளான்ஸும் ட்ரீமும் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகிடும், அதை பண்ணுவார். அதே மாதிரி இந்த தேட்டர் பார்த்தோன்னே எனக்கு சொன்னேன், இப்போ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, இப்போ தேட்டரு சூப்பராக இருக்குது, தேட்டரு சூப்பர், நல்ல ப்ரில்லியன்ட் மூவ் அப்படின்னு சொன்னேன். நல்லா வரணும், இன்னும் நிறைய இருக்கணும். இந்த படம் கூட அவர் ஆக்சுவலாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஐ மீன் ஹரி சொன்னேன்னு அவர் எதுவும் கேட்டுக்கல. என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர், கரெக்டாக பணம் எல்லாரும் கொடுத்தாரு, நல்லபடியாக நடந்தது, வெரி குட். எனி டைம் ஐம் வெயிட்டிங் ஃபார் உங்கள் கூட படம் பண்ணுறதுக்கு. அண்டு ஹரி ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம். அசிஸ்டண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு, டான்ஸராக பண்ணியிருக்காரு, அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்பா ரொம்ப வருஷம் எனக்கு தெரியும். திறமைசாலி, உழைப்பாளி, 2-3 வாட்டி புத்திசாலின்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. திருப்பி இந்த படத்து மூலிமா, ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே வி ஹவ் டு ப்ரூவ் இயர். அதனால் இந்த படம் ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு டான்ஸ் கிடையாது, அப்புறம் லெஃப்ட் ஹேண்டு நிறைய கேரக்டர் இப்படி வேணாம், நான் கொஞ்சம் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ண கூட இல்லை, வேணாமே நல்லா இருக்கா இப்படி பண்ண. ஸோ ஆஸ் எ டைரக்டராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு வேலையை. வெரி குட் ஹரி, பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ். ரொம்ப இன்டென்ஸான படம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். இது வேறு மாதிரி லவ் ஸ்டோரி. இங்கே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ஷன் அதிகமாக இருந்துச்சு, பட் ஆக்சுவலாக லவ் ஸ்டோரி ரொம்ப இன்டென்ஸ். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு புது கேரக்டர் தான். எனக்கு நான் பண்ணிவிட்டு ஈவினிங் போகிறேன்னு, ஹரி ஓகேவா, ஐ எம் ஓகே, நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போது ரொம்ப இன்டென்ஸ். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான். தேங்க்ஸ் ஹரி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அதே மாதிரி மேடம் ஈஸ்வரி ராவ் மேடம், எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ். அதாவது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸுங்க. அவங்க வரல, பட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க நின்றாலே போதும், அவங்க அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க. கிரேட். அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் சமிக்தா ஆக்டே. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் கிரிக் பாட்டி பார்த்துருக்கேன். வெரி பப்ளி, வெரி ஆக்டிங்கில் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டான்ஸிங்கை பார்த்து, பட் ஆக்ட்ரஸாகவே அவங்க வெரி நேச்சுரல் ஆக்ட்ரஸ். ஷி ஹஸ் டன் எ ட்ரெமெண்டஸ் ஜாப் அண்ட் லுக்கிங் பியூட்டிஃபுல் ஆல்சோ. குட். அப்புறம் காஸ்டியூம் ஒரு 4-5 காஸ்டியூம் தான் கொடுத்தீங்க போல இருக்கு எனக்கெல்லாம். பட் அந்த கேரக்டர் அப்படி ஓகே. மாரிமுத்து ரொம்ப வருஷமாக தெரியும், எல்லா கேரக்டருமே அப்படியே அந்த கேரக்டர் மாதிரியே இருப்பார், ஆக்ட் பண்ண மாதிரியே இருக்குது, நேச்சுரலாக தான் இருக்கும். கிரேட் ஒர்க் மாரிமுத்து. அப்புறம் மற்ற எல்லாருக்குமே அப்படி போயிட்டே இருக்கு. தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா அன்பறிவு, எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப புத்திசாலிங்க, பெரிய பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி படமும் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அன்பறிவு. உங்கள் ஒர்க் பிரமாதமாக இருக்குது, படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் கோரியோகிராஃபர்ஸ் விஜி, ஜானி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் எடிட்டிங் அஃப்கோர்ஸ் ட்ரெமெண்டஸ் ஒர்க் தே ஹவ் டன். வேறு தேங்க்யூ. ரொம்ப இன்டென்ஸான படம், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் படம் டைரக்ட் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, கோரியோகிராஃப் பண்ணுறீங்க. ஸோ எது உங்களோட ஃபேவரட்டாக இருக்குது சொல்லுங்கள் சார். கோரியோகிராஃபி. விஜய் சார் வச்சு நிறைய பேர் ஹீரோ வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் யாரை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி இல்லை, நமக்கு எல்லாரும் ஓகே. தமிழ் ஃபேன்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா நிறைய மொழிகளில் இப்போ படம் பண்ணுறீங்கல்ல, சொல்லுங்கள். ரொம்ப புத்திசாலிங்க, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. சமீபத்திய யங் டைரக்டர்ஸ் பற்றி. வாவ், இப்போ கூட நான் அந்த டாக்டர் படம் பார்த்தேன், அப்புறம் ஜெய் பீம் பார்த்தேன். என்ன படங்க, எக்ஸ்ட்ரானரிங்க, வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய படம் பார்த்தோம். அதில் இது 2 படம் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டீங்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
நிகழ்ச்சியின் நிறைவாக சில்லுன்னு ஒரு காதல் மூலம் சிவகுமார் குடும்பத்தில் சினிமா கற்றவர், பருத்தி வீரன், சிங்கம், நான் மகாநல்ல, மெட்ராஸ், தானா சேர்ந்த கூட்டம், டெடி என்று வெற்றிகள் பல குவித்தவர். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தேல் இது ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ண பல கமர்ஷியல் வெற்றி படங்கள் மற்றும் நல்ல பேர் வாங்கக்கூடிய படங்கள் வரிசையில் இது ரொம்ப கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதே நேரத்தில் பேனராக ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்குற படமாக இந்த படத்தை இயக்கி கொடுத்த ஹரிக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா அவருடைய மதுரை சம்பவம், தூத்துக்குடியெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஏன்னா எனக்கு எல்லா டைப் ஆஃப் படமும் பிடிக்கும். சிங்கம், சிறுத்தை மாதிரி கமர்ஷியல் படங்களும் பிடிக்கும். மகாமுனி, பருத்தி வீரன், நான் எடுத்த படங்களில் ப்ளஸ் நந்தா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஃபிலிம்ஸு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 5-6 ஃபிலிம்ஸ் லிஸ்ட் போட்டாங்கன்னா அதில் முக்கியமான படமாக இந்த தேல் படம் இருக்கும். ஏன்னா படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த ஈஸ்வர் ராவ் மேடம் ஆகட்டும், பிரபுதேவ மாஸ்டர் ஆகட்டும், டைலாக்ஸே கிடையாது அவங்களுக்குள்ள, ரொம்ப கம்மியான டைலாக்ஸ். படத்துலேயே வந்து அதிக டைலாக்ஸ் பேசுகிறது யோகி பாபு சாரும் ஹீரோயின் தான் நினைக்கிறேன். மீதி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அளவாக, அது நெகட்டிவ் வில்லனாக இருக்கட்டும், மற்றது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒர்க் வாங்கியிருந்தார். எப்படி டாக்டரில் வந்து சிவகார்த்திகேயன் சாரோட இயல்பு தன்மை, அந்த டைலாக் கவுண்டரை எல்லாம் இது பண்ணிட்டு மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இதில் ஒரு புது முயற்சி ஒன்று ஹரிக்குமார் சார் பண்ணியிருக்காரு. பிரபுதேவ மாஸ்டருங்கிறப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து மாஸ்டரோட பிரதரும் நானும் ஸ்கூல்மேட்ஸு எம்சிடிஎம் ஸ்கூலில், நாகேந்திர பிரசாத்தும் நானும். ஸோ அந்த டைமில் சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான பிரமிப்பு கனவு எங்களுக்கெல்லாம், எனக்கு குறிப்பாக. டெய்லி ஒரு படத்துக்கு போயிடுவேன். ஸ்கூல் முடிஞ்சோடனே 2:45 ஸ்கூல் முடியும், 3:15 3:30 ஷோ கண்டிப்பாக தேவி தியேட்டரோ சத்தியம்லேயோ இருப்போம். பார்த்த படம் திரும்பி பார்த்தாலும் மறுபடியும் போயிடுவோம், திரும்ப திரும்ப பார்ப்போம் படத்தை. டெய்லி ஒரு படம் பார்க்கணுங்கிறது அந்த நேரத்தில் ஒரு வெறி. அந்த நேரத்தில் மாஸ்டர் வந்து பீக்கில் இருக்கார். எந்த மாதிரினா ரஜினி சாரோடைய மிகப்பெரிய ஃபேன். அடுத்தது சினிமாவில் யார் பிடிக்கும்னா பிரபுதேவ மாஸ்டர் தான். ஏன்னா சாங்ஸ் ஆகட்டும், ஏன்னா என்ன மாதிரி சாங்ஸு, வால்டர் வெற்றிவேல் அந்த சாங் ஹிட் ஆகட்டும். அப்போ நான் கரெக்டாக 12th படிக்கிறப்ப இந்து, காதலன் அதெல்லாம் லைனாக வருது. மாஸ்டர் ஹீரோவை மாதிரி பின்னிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு டைமில் ஒரு நாள் மாஸ்டருக்கே தெரியாது, நான் நாகாவை பார்க்குறதுக்காக ஏதோ புக்கு வாங்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ரிஹர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு டான்ஸுக்கு ஏதோ ரிஹர்ஸ் பண்ணி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வேர்க்க விறுவிறுக்க ஆடிட்டு இருந்தார். அப்போ தான் யோசித்தேன் எவ்வளோ கஷ்டம் இந்த வேலை, அது என்ன மாதிரி ஒர்க்குங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது மாஸ்டரை பார்த்து பிரமிச்சது. அந்த டைமில் ஸ்க்ரீனில் பார்த்த மாஸ்டரை நேரில் பார்த்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. அப்புறம் 2002 சூர்யா சாரோட மலேசியா சிங்கப்பூர் நடிகர் சங்கம் அந்த கடன் அடைக்கிற ட்ரிப்புக்காக போயிருந்தோம். அப்போ எல்லாம் மாஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. ஒரு நாள் மாஸ்டரோட இடம்லாம் இல்லாமல் மாஸ்டர் மடியில் உட்காந்து கார்ல எல்லாம் ட்ராவல் பண்ணேன். அன்றைக்கி ஒரு பயங்கரமான பெருமை, பிரபுதேவ மாஸ்டர் மடியில் உட்காந்து போயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி மாஸ்டரை வச்சு படம் எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மாஸ்டரோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சைட் மாஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்ட்டு. பட் இவங்க எல்லாத்துலேயும் ஓவர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் தான். ஏன்னா அந்த படம் நடந்தது மாஸ்டர் சொன்னார், எனக்கு நடந்ததே தெரில முடிஞ்சிருச்சுன்னாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு முடிஞ்சது தெரியறது முக்கியம் இல்லை, ஹீரோ சைடு ட்ரபிளே இல்லாமல் ப்ரொடியூசருக்கு அந்த படம் வந்து ஒரு நாள் கூட இப்படி ஒரு சின்ன இஷ்யூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. அவ்வளோ கோஆப்ரேட்டிவ், அவ்வளோ டைமிங்ஸ் ஆகட்டும், நாங்கள் கேட்ட டேட்ஸை பக்காவாக அலாட் பண்ணி கொடுத்து
ஒரு நாள் கூட அது மிஸ் ஆகாமல் அது வந்து பண்ணி கொடுத்தாரு. மோஸ்ட் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா மாஸ்டரோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் இந்த நேரத்தில் ஏஜி ராஜா அண்ணன் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தது அண்ணன் தான். அவர் தான் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இது படம் பண்ணலாம் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்தது. ஹரிக்குமார் சாரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், இன்னைக்கு நாளோட ஹீரோ சத்யா சார், அவரோட மியூசிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இந்த படத்துலேயும் அம்மா சென்டிமெண்ட் சாங் ஆகட்டும், அந்த ஐட்டம் நம்பர், பார் டான்ஸ் அண்ட் அதர் சாங் எல்லாம் இருக்குது, எல்லாமே கலக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படம் சாரோட ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, நான் பொன் பார்த்திபன் ஆகட்டும், விக்கி ஆகட்டும், காஸ்டியூம் இவங்களாகட்டும், எல்லாமே நிறைய படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எங்கள் டீம் தான், எங்கள் ஃபேமிலி மாதிரி. அன்பறிவு மாஸ்டர் ஆகட்டும், எடிட்டர் பிரவீன் சார் ஆகட்டும், எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வர முடியலனாலும் ஈஸ்வரராவ் மேடம் இந்த படத்தில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. ஒரு படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு தவமாய் தவம் இருந்த படம் பார்த்தப்ப வெளியே வந்தோடனே ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவாங்க. அவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ஃபோன் காலாவது இம்மீடியட்டாக அம்மா கிடச்சி நல்லா இருக்கியான்னு கேட்போம். அந்த இம்பேக்டை இந்த படம் தேல் படம் வந்து தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக, நல்ல ஒரு ஃபிலிமாக, ஃபேமிலி ஃபிலிமாக இந்த டைமில் அமையும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இதை சப்போர்ட் பண்ணி இதை மிகப்பெரிய ஹிட் படமாக மாற்றி கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருந்து விழாவை சிறப்பித்த